படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. செங்கோட்டை நேத்து அவருடைய தொகுதியில் நடைபெற்ற ஒரு விழால பேசும்போது கூட என்னை சோதிச்சு பார்க்காதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இது இப்போ அதிமுகல மீண்டும் ஒரு பிளவா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை இது கிளப்பியிருக்கு. இது பெருசா மாற்றத்தை தராது. அவர் எடப்பாடியார் அவர்களுக்கும் புரியும், செங்கோட்டையன் அவர்களுக்கும் புரியும். சரியாக ஒன்றுபட்டு போவாங்கங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை. இந்த சலசலப்புகளை வெளியிலிருந்து பல பேர், அதாவது திமுகவுடைய தூண்டுதல்ல மறைமுகமாக இந்த செயல்பாடுகள் நடக்கிறதுங்கிறதா என்னுடைய கருத்து. விஜயை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோரை எல்லாம் கூட்டி வந்திருக்காரு. இந்த பிரசாந்த் கிஷோர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு காசு வாங்குவார் அவரு. அதாவது மேடையில் நீங்க இப்படித்தான் நடந்து வரணும், இப்படித்தான் எழுதி வச்சிருக்கணும், இன்னென்ன வாசகங்கள் தான் சொல்லணும், இப்படித்தான் நீங்க பேசணும், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி வார்த்தைகளை அவர் கோர்த்து விடுவார். பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலை என்ன தெரியும்? தமிழக மக்களை பத்தி என்ன தெரியும்? அவர் தமிழ்நாட்டுக்காரரா? மக்கள் ஓட்டு போட வைக்க முடியுமா அவரால்? இப்போ அவர் பேசுகிற மேடைகள் அது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான திட்டங்களை என்னங்க சொல்றாரு அவர்? எங்களுக்கு எதிரி திமுகங்கிறாரு. சொல்லுங்க, என்ன தீர்மானம் போட்டிருக்காரு சொல்லுங்க. இல்ல, காமராஜர் பேர்ல ஒரு சிறப்பு பள்ளி கொண்டு வரப்படும்ங்கிறாரு. அதுதான் ஆல்ரெடி பள்ளிக்கூடம் இருக்கே. பரந்தூர்ல விமான நிலையம் கூடாது அப்படிங்கிறாரு. அதுதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே. இருமொழி கொள்கை வேணும் அப்படிங்கிற இருமொழி கொள்கை தானே இருந்துகிட்டு இருக்கு. இங்கிலீஷும் தமிழ் தானே இருந்துகிட்டு இருக்கு. அதிமுகவுடனும் கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் அந்த மனநிலையில தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த பாசிபிலிட்டி நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தா இவர் அந்த மாதிரி வரலாமே தவிர, இவர் சிஎம் ஆகிறது, இவர் தமிழ்நாட்டில் ஆள முடியும் அப்படிங்கிறக்குள்ள நிலை தமிழகத்தில் இல்லை, தமிழக மக்கள் மத்தியில் இல்லை. அவருக்கு அந்த அவ்வளோ பெரிய விவரமும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. அதிமுகல அந்த இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு முகம் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கதானே செய்யும். விஜய் நின்று ஜெயிச்சிருக்காரா? சீமான் நின்று ஜெயிச்சிருக்காரா? நீங்க அது சொல்லுங்க. இப்ப அதே மாதிரி அண்ணாமலை நின்று ஜெயிச்சிருக்காரா? நீங்க சொல்ற ஆளுகள்லாம் நீங்க இளைஞர்கள் வரணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், தப்பு இல்லை. ஆனா அந்த இளைஞர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா? இல்ல எதுல சாதனையாளர்? நீங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு. எங்க இருக்கு அமைதி பூங்காவா இருக்கு? அமைதி பூங்கா இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை, பாலியல் சீண்டல் போயிருக்க, அது அமைதி பூங்காவா? நீதிமன்ற வளாகத்திலையுமே வழக்கறிஞர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்களே, அது அமைதி பூங்காவா இருக்கா? அதே மாதிரி ட்ரெயின்ல பாலியல் சீண்டல் பண்ணி பெண்ணை கீழே தள்ளி விட்டானே, அந்த பெண் அந்த குழந்தை வயிற்றுல இருந்த, அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றுல இருந்த குழந்தை இறந்து போச்சு, அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்ப இது உங்களுக்கு அமைதி பூங்காவா? பார்வையில இப்ப அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூலயே கொஞ்சம் கேட்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பா இப்ப அந்த மலையில என்ன பிரச்சனைக்கான முதல் காரணம் யாருன்னு நினைக்கிறேன்? திமுகவும் பிஜேபியும் தாங்க இதை செஞ்சுட்டு இருக்காங்க, மத்த யாருமே கிடையாது. இவங்களுடைய உள் உறவு தாங்க இந்த பிரச்சனைக்கே காரணம். சரி, இவர் நவாஸ் கனி அங்க எதுக்கு போனாரு? அவரு நான் வக்பு சொத்து அந்த வகுப்புக்கு சொத்துக்கு இவர் போக வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? அவர் வக்புல முக்கியமான உறுப்பினர் தலைவரா இருக்கட்டுங்க, அங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. வகுப்பு சொத்தை மலையை யாரும் தூக்கிட்டு போயிருவாங்களா? ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப அதிமுகல திடீர்னு ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த முறை சலசலப்பை ஏற்படுத்தியவராக செங்கோட்டையன் இருக்கிறார். செங்கோட்டையன் நேத்து அவருடைய தொகுதியில் நடைபெற்ற ஒரு விழால பேசும்போது கூட என்னை சோதிச்சு பார்க்காதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதாவது தொடர்ச்சியாக எம்ஜிஆர் அவர்களுடைய படமும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் புறக்கணிக்கப்பட்டது. அவங்க தான் என்ன வளர்த்தாங்க, ஸோ அதனால என்னால் அங்கே கலந்து கொள்ள முடியலன்னு சொல்லியிருக்காரு. இது இப்போ அதிமுகல மீண்டும் ஒரு பிளவா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை இது கிளப்பியிருக்கு. இதுல உங்களுடைய பார்வை? அதிமுகவை பொறுத்தவரை பெரிய ஆளுமைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆருங்கிறது ஒரு பெரிய பிம்பம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா, அவங்க அதை கட்டி வளர்த்து அவங்களும் பெரிய பிம்பம். அவங்களையும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. மாபெரும் தலைவர்கள் அவங்க, மக்கள் மனங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர்கள். அவர்களை யாரும் நீங்க
மறக்கவும் முடியாது, தமிழக மக்கள் மத்தியிலிருந்து அகற்றவும் முடியாது. அதே நேரத்தில் செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து மிகவும் அனுபவசாலி. எம்ஜிஆர் அவர்கள் காலம் தொட்டு, அம்மா அவர்கள் காலம் தொட்டு எல்லா மேடைகளிலும் எல்லா கூட்டங்களிலும் மிகவும் திறமையாக கையாளக்கூடியவர், செயல்படக்கூடியவர். அவர் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவரே சொல்றாரு வந்து எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நான் பெருசா யோசிக்கல அப்படின்னு. உண்மையும் கூட. அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் அவர் வந்து பெரிய பதவிகளை நோக்கி அல்ல, கூட்டம் அதாவது வந்து அதிமுக வந்து சரியாக இருக்கணும், ஒரு தலைமைக்கு கீழே இருக்கணுங்கிறதுல முயற்சியில பாடுபட்டவர்கள் அவரும் ஒருத்தர். அதில் மாற்று கருத்து இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் மாதிரியோ அல்லது டிடிவி தினகரன் மாதிரியோ சசிகலா அவர்கள் மாதிரியோ உள்ளவர் அல்ல அவர். இவர் வந்து அதிமுகவை கட்டி காக்கக்கூடிய அந்த வல்லமை படைத்தவர். அதில் எனக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அதே போல இந்த சம்பவம் என்ன நெருடலுங்கிறது நமக்கு முழுமையாக தெரியல. ஆனால் அவர் அதிமுகவை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டவர். ஏற்றுக்கொண்டு தான் இவ்வளவு நாள் பயணம் பண்ணியிருக்காரு. அவர் முதல்வராக இருக்கும்போதும் இவர் அந்த இயக்கத்தில் அவரோட இருந்து பயணம் பண்ணார். இப்போ அந்த ஆட்சிக்கு அப்புறமும் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து பெருசா மாற்றத்தை தராது. அவர் எடப்பாடியார் அவர்களுக்கும் புரியும், செங்கோட்டையன் அவர்களுக்கும் புரியும். சரியாக ஒன்றுபட்டு போவாங்கங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஒரு பெரிய மாற்றமோ பெரிய சலசலப்போ இதுல வராதுங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கு. இல்ல, நான் வந்து கட்சி வந்து ஒருங்கிணைப்பா இருக்கணும் அப்படிங்கிறதால தான் நான் வந்து அமைதியா இருக்கேன், அதுக்காக நான் பாடுபட்டு இருக்கிறேன், அதை நீங்களாம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர் வந்து இது நேரடியா அவர் எடப்பாடி அவர்களுமே சொல்லியிருக்கலாம். ஆனா ஏன் வெளியே வந்து சொன்னார்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல, அதாவது வந்து இப்ப கட்சியில பல தலைமைகள் ஏற்பட பார்க்குது. எடப்பாடியார் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்ட நிர்வாகிகள் மத்தியிலுமே நான் முன்னுக்கு நான் பின்னுக்குங்கிற வரக்கூடிய அந்த போட்டிகள் இருக்கு. இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க, அதுலேயும் முதிர்ந்த தலைவர்களை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்காங்க. அப்ப இந்த முதிர்ந்த தலைவர்கள் வந்து அதுல மனம் வருத்தப்படலாம், அதுல லேசான மனக்கசப்புகள் இருக்கலாம். எடப்பாடியார் மேல வந்து மனக்கசப்போ அந்த இதோ அவருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்து உள்ள சில தலைவர்கள் மேல அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். அதை புரிய வைக்கிறதுக்கு கூட இதை அவங்க சொல்லியிருக்கலாம். அதனால இதுல மாற்றம் வர்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. எடப்பாடியார் அவர்கள் இதை சரி பண்ணுவாருங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதிமுகங்கிறது அடுத்த ஆளும் கட்சி தமிழகத்துலன்னு சொன்னா அது அதிமுக தான். அதுல எனக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்ல, ஆனா அதுல இன்னொரு ஒரு சிக்கலும் வந்திருக்குன்னு பாக்குறோம். இப்ப இன்னைக்கு செய்தித்தாள்ல பார்த்திருப்பீங்க, தலைப்பு செய்தியாகவே வந்திருக்கிறது. இந்த இரட்டை இலை சம்பந்தமாக நீதிமன்ற தேர்தல் ஆணையம் தலையிடுவதில் எதுவும் தடை இல்லைன்னு வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உறவினர்கள் வீட்லயும் வந்து பெரிய அளவில் வந்து ரைடு நடந்திருக்கு. இப்ப மூன்றாவதா செங்கோட்டையன், கோகுல இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு போர்க்குடி தூக்கி இருக்கிற சூழல் இருக்கு. அப்படின்னா ஒரு வருஷத்தை தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற போது அதிமுகவுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுங்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த நிலைகளை எல்லாம் கடந்து வரக்கூடிய நிலையில தான் மாண்புமிகு முதல்வர், முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் இருக்காருங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இதனுடைய பின்புலத்துல மத்திய அரசினுடைய பின்புலம் இருக்கும், பிஜேபியினுடைய பின்புலம் இருக்கும், பிஜேபியினுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்ப பிஜேபி முடிஞ்ச அளவுக்கு அதிமுகவை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு போறதுக்குள்ள அந்த முயற்சிகளை பின்புறமாக இருந்து செய்வதாகத்தான் நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருக்குமே இதெல்லாமே புரியும். அதனால இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் அவங்களுக்கு வழிவிட மாட்டாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. என்ன நீங்க வந்து இடியை கொண்டாந்து ரைடு போட்டாலும் சரி, இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டினவர்களாகத்தான் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமை ஏற்றிருக்கிற அணி வலுவான அணியாக இருக்கு, மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அணியாக இருக்கு. ஆனா இந்த சலசலப்புகளை வெளியிலிருந்து பல பேர், அதாவது திமுகவுடைய தூண்டுதல்ல மறைமுகமாக இந்த செயல்பாடுகள் நடக்கிறதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சோ திமுகவும் தூண்டுது, பாஜகவும் தூண்டுது அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக, கண்டிப்பாக. சார், இப்ப இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். குறிப்பா வந்து புதிய கட்சி தொடங்கி இருக்கிறார், தமிழக வெற்றி கழகம்னு விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிறார். தொடங்கி நிர்வாகிகள் போட்டதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னாலும் இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர், அவரையும் கூப்பிட்டு அவங்களையும் வந்து கிட்டத்தட்ட அந்த கட்சி வந்து எலெக்ஷனுக்காக என்கேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உங்களுடைய பார்வை என்ன? குறிப்பா 2026 விஜய் என்ன மாதிரி ஒரு ரோலை பிளே பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க?
மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் முதல்ல நடிகராக இருந்து முதல்வராக வந்தவர். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்லாருக்குமே ஒரு போபியா மாதிரி என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு விருப்பங்கிற மாதிரி நடிகர்களுக்கு பூராமே ஒரு விருப்பங்கிற மாதிரி வந்துருச்சு. அதாவது என்டிஆர் அவர்கள் அதே மாதிரி அதுக்கப்புறம் போனாங்க. இப்படி என்டிஆர் அவர்களும் வந்ததுக்கப்புறம் தெலுங்குலையும் சரி இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி நடிகர் ஆட்சிக்கு வர முடியுங்கிற ஒரு சூழலை அவங்க கொண்டு வர பார்க்குறாங்க. சரி, அது அந்த அவங்களால முடிஞ்சது இவங்களால முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ இவரை பொறுத்தவரையும் விஜயை பொறுத்த வரைக்கும் இவர் இந்த பிரசாந்த் கிஷோரை எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மேடையை போட்டு கூட்டத்தை கூட்டி அதில் நீங்கள் எப்படி பேசணும் எப்படி வரணும்னு வந்து சொல்லி கொடுக்கக்கூடியவர். நீங்கள் ஒரு சினிமாவில் ஒரு டைரக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து ஓட்டு போட வைக்க முடியுமா அவரால்? இந்த சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு காசு வாங்குவார் அவர். மேடையில் நீங்கள் இப்படித்தான் நடந்து வரணும், இப்படித்தான் எழுதி வச்சிருக்கணும், இன்னென்ன வாசகங்கள் தான் சொல்லணும், இப்படித்தான் நீங்கள் பேசணும், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி வார்த்தைகளை அவர் கோர்த்து விடுவார். அதே மாதிரி எப்படி சினிமாவில் நடிக்கும் போது டைலாக் நீங்கள் இப்படி பேசுங்க, இப்படி வந்து இப்படி கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதை டைரக்டர் சொல்கிறத இவர் அப்படியே செய்வார். அந்த படம் வெற்றி படமாக ஓடும். அது வந்து சினிமா. இங்கே மக்கள் மத்தியில் வாக்களிக்கிறதுக்கு அப்படி முடியாது. அப்படி இருந்தால் பிரசாந்த் கிஷோரே சொந்தமாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் ஊரில் நின்றார், 3 இடத்துல நின்றார். அதில் 3 இடமே தோத்து போச்சு. அவர் நின்ற தொகுதியில் ஒரு 10% கூட அவர் ஓட்டு வாங்கலை. அப்போ அவரால் ஏன் ஜெயிக்க முடியல? ஆனா அவர் வந்து நிறைய பேர் ஜெயிக்க வச்சிருக்காரு. அவர் ஜெயிக்க வைக்கல. அதாவது நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி, இப்போ ஸ்டாலின் அவர்கள், மம்தா பானர்ஜின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட அவர் ஒர்க் பண்ணி. அதான் நீங்க இங்க இந்த இடத்துல தான் தப்பா நினைக்கிறீங்க. பெரிய ஹீரோவுக்கு அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஸ்டாலின்னா அவங்க அப்பா கருணாநிதி வந்து இங்க ஆட்சி அமைச்சிருக்காரு. அது கட்டமைப்பு இருக்கு, திமுகவுக்கு கட்டமைப்பு இருக்கு. அந்த ஹீரோவுக்கு நீங்க இப்படி வந்து நில்லுங்க, அப்படி வந்து நில்லுங்க, கையை தூக்குங்க, இன்னதான் பேசுனங்கன்றார். அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதுவுமே அவர் சொன்னது வந்து 200 சொன்னாரு. இத்தனை கட்சி கூட்டணி சேர்ந்து அவங்க 124 என்னமோ தானே வந்திருக்காங்க. 200 வரலையே. திமுக 200 எடுக்க முடியாரு. அந்த நேரத்திலையும் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் நம்ம எடப்பாடியார் அண்ணன் வந்து 64 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. அது பெரிய வெற்றி இல்லையா? திமுகவுக்கு எதிராக அதிமுக வலுவாக இருக்குங்கிறது இருக்கா இல்லையா? அப்ப பிரசாந்த் கிஷோர் ஒர்க் பண்ணி அவர் ஜெயிக்கலையே. சரி, அதே மாதிரி மம்தா பானர்ஜி முதல்ல ஜெயிச்சவங்க தானே. அதனால இது வந்து பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் ஏன் ஓனா ஜெயிக்கல? ஏன்னா அவர் பெரிய ஹீரோ இல்லை. அவர் ஊரில் அவர் ஓனா ஜெயிக்கல. அப்போ ஓனா ஜெயிக்கலைங்கும் போது அவர் பெரிய ஹீரோ இல்லை. சரி, இன்னொன்னு கேட்குறேன். பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலை என்ன தெரியும்? தமிழக மக்களை பற்றி என்ன தெரியும்? அவர் தமிழ்நாட்டுக்காரரா? தமிழ்நாட்டில் எங்கே என்ன இருக்குன்றது அவருக்கு தெரியுமா? அவர் இங்கே இருக்க நம்ம ஆளுகளை ஒரு 100 பேரை வேலைக்கு வைப்பார், அங்கங்கே ஆளுகளை அனுப்புவார். இவரை பிடிக்குமா அவரை பிடிக்குமான்னு ஒரு 10 கேள்விகளை எழுதி அதை டிக் பண்ணிட்டு வர சொல்லுவார். அப்போ இந்தந்த ஊரில் என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குது, இந்தந்த ஊரில் என்ன போடுங்க, இந்த ஜாதிக்காரவங்க நிறையா இருக்காங்க, இந்த ஜாதிக்காரவங்க குறையா இருக்காங்க, இவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும், அவங்களுக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா சரியா இருக்குன்னு அப்படி பிரித்து விட அவரால் முடியுமே தவிர ஓட்டுக்களை அவர் போட்டு வர முடிஞ்சிருந்தா தான் அவரே வந்துடுவார், அவரே பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார். நீங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுங்க எல்லாத்துலயும் ஜெயிக்க முடியும், எல்லா விவரமும் இருக்கு, அவங்க தான் புத்திசாலின்னா அப்ப அவங்களே பிரைம் மினிஸ்டராக ஆயிட முடியுமே. அப்ப ஏன் ஆக முடியல? அதனால அது ஒரு கம்பெனி, விளம்பரத்துக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி அவருடைய கதை வசனங்கள் வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடலாம். அது கேட்கறதுக்கு நான் மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னா ஓட்டு போட மாட்டாங்களே. இப்ப ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தா இப்ப நீங்க விஜயகாந்த், இப்போ நீங்கள் இவரை இப்போ முன்னால் நீங்கள் விஜயகாந்த் மக்களுக்கு அறிமுகமானவர், அவரே தனியாக நின்று ஜெயிக்க முடியல, ஒரு சீட்டு தானே ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் அம்மாவோட கூட்டணி போட்டு தானே எதிர்கட்சி தலைவர் ஆனார். அப்புறம் அவரால் ஜெயிக்கவே முடியல, ஒன்றும் செய்யவே முடியல. இந்த 20 வருஷம் ஆச்சுங்கிறாங்க அந்த அம்மா. பிரேமலதா சொல்கிறாங்க கட்சி ஆரம்பித்து 20 வருஷம் என்ன செய்ய முடிஞ்சு? யாரோடையாவது கூட்டணி போட்டு தானே ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ அப்படி இருக்கையில் இவர் எப்படி ஜெயிச்சுட்டு வந்துட முடியும்? எப்படி என்ன பண்ணிட முடியும்? விஜயகாந்த் வந்து விஜயை விட பெரிய பாப்புலர் ஃபிகரா? ஒன்றும் இல்லை. விஜயகாந்த் தானே பாப்புலரு, மக்கள் மத்தியில் இடம் பெற்றிருந்தவர். இப்போ அவரே வர முடியலைங்கும் போது இப்போ இவர் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாரு, அப்புறம் ஜான் ஆப்ரஹாம் அங்கே இருக்காரு, நம்ம இன்னொருத்தர் புதுசாக போய் சேர்ந்துருக்காரு அப்படின்னா அந்த இன்னொருத்தர் அவர் சேர்ந்தவர் வேணா அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வேண்டாம் அதில் கூட்டி கொண்டு சேர்க்கலாம். மேக்சிமம் அவர் என்ன செய்ய முடியும்? விசிகாவை கொண்டு போய் வேணா அதில் சேர்க்கலாம், கொள்ளலாமே தவிர
வெற்றி வாய்ப்புங்கிறது அதிமுகவுக்கு தாங்க இருக்கு. அதிமுக தான் சரி. இவர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? விஜய் இதுக்கு முன்னால ஆட்சி அதிகாரத்துல இருந்தாரா? மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? சரி, என்ன செய்வாரு? அவருடைய திட்டங்கள் என்ன? இப்ப அவர் பேசுற மேடைகள் அது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கான திட்டங்களை என்னங்க சொல்றாரு? அவரு எங்களுக்கு எதிரி திமுகங்கிறாரு. இல்ல, ஆனா அந்த கட்சியோடைய அவங்க மாநாட்டிலேயே வந்து என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறத அவங்க ஒரு தீர்மானமாவே போட்டுக்கிறாங்க. இல்ல, ஒண்ணுமே செய்ய போறேன் அதுல சொல்லி என்ன செய்ய போறாரு சொல்லுங்க. என்ன தீர்மானம் போட்டிருக்காரு சொல்லுங்க. இல்ல, காமராஜர் பேர்ல ஒரு சிறப்பு பள்ளி கொண்டு வரப்படும்ங்கிறாரு. அதுதான் ஆல்ரெடி பள்ளிக்கூடம் இருக்கே. பரந்தூர்ல விமான நிலையம் கூடாது அப்படிங்கிறாரு. அதுதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே. இருமொழி கொள்கை வேணும் அப்படிங்கிற இருமொழி கொள்கை தானே இருந்துகிட்டு இருக்கு. இங்கிலீஷும் தமிழ் தானே இருந்துகிட்டு இருக்கு. புதுசா என்ன அவர் சொல்லியிருக்காரு சொல்லுங்க. புதுசா என்ன கொண்டு வர போறாரு? நீங்க திமுக வாக்குறுதி கொடுத்ததே செய்ய முடியலங்க. நாங்க வந்தா மதுவை ஒழிப்போண்டாங்க. கையெழுத்துல ஒழிச்சாங்களா? 24 மணி நேரம் இப்ப மதுக்கடை ஓடிக்கிட்டு இருங்க. அதிகமா இருக்கு. அதாவது மது மாத்திரமல்ல, போதை வஸ்துக்கள் எல்லாமே 24 மணி நேரமும் தமிழகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. போலீஸாலேயே கட்டுப்படுத்த முடியல, காவல்துறையால கட்டுப்படுத்த முடியல, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அது மாத்திரமல்ல, பள்ளிகள்ல தொடங்கி கல்லூரி வரைக்கும் பாலியல் சீண்டல் எல்லாமே திமுகவை சார்ந்தவர்களாகவே இருக்காங்க. காவல்துறையில வேலை செய்யற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கு. அப்ப இப்படி இருக்கையில இவங்க கொடுத்த வாக்குறுதிகளே எதையுமே நிறைவேற்ற முடியாத திமுகவே இவ்வளவு பேரா ஜெயிச்சு வந்து திமுகவே நிறைவேற்ற முடியல. அப்ப இவர் எதை வந்து எங்கிருந்து வந்து நிறைவேற்றுவாரு? இல்ல, இன்னொரு பாசிபிலிட்டியும் சொல்லப்படுது. விஜய் வந்து தனியா நிக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் கூட இப்போ அவர் கட்சியிலிருந்து சமீபத்துல விலகிய ஒருவர் பேசும்போது அவர் சொன்னாரு, அதிமுகவுடனும் கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் வந்து அந்த மனநிலையில தான் இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அந்த பாசிபிலிட்டி நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அது வந்து இப்ப நீங்க அதிமுக தலைமை அதை ஏத்துக்கிறோமா என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தை வலுவான கூட்டணி அமைப்போம்னு சொல்லிட்டு எடப்பாடியார் சொல்றாங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் வந்து வலுவான கூட்டணி அமைப்போம்னு சொல்றாங்க. அந்த கூட்டணியில அவர் சேரலாம். சேர்ந்தால் நீங்க சொன்னது மாதிரி இப்ப எப்படி விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சா மாதிரி இவரும் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சு வரலாம். அதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுகவுடைய ஓட்டுனால ஜெயிச்சு வர முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தா இவர் அந்த மாதிரி வரலாமே தவிர இவர் வந்து சிஎம் ஆகிறது, இவர் தமிழ்நாட்டில் ஆள முடியும் அப்படிங்கிறக்குள்ள நிலை வந்து தமிழகத்துல இல்ல, தமிழக மக்கள் மத்தியில இல்ல. அவருக்கு அந்த அவ்வளவு பெரிய விவரமும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. இல்ல, குறிப்பா இப்போ இளைஞர்கள் முகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல வந்து திமுகல இருந்து உதயநிதியை சொல்றாங்க. இப்போ சீமான் அவர்களும் கணிசமான இளைஞர்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜக இருந்து அண்ணாமலை சொல்றாங்க. இப்போ விஜயும் வரார் அப்படிங்கிற போது அதிமுகல அந்த இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு முகம் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கதானே செய்யும். அதாவது நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பம்னு சொன்னா அந்த குடும்ப தலைவர் சொல்ற மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்க. 1-2 இளைஞர்கள் வேண்டாம் அப்பா ஆத்தா பேச்சை கேட்காம யாருக்கு வேண்டாலும் போடுவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, யாரால வந்து வாழ முடியுங்கிற சூழல் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிமுகவுக்கு உள்ள கட்டமைப்பு திமுகவுக்கு உள்ள கட்டமைப்பு யாருக்காவது இருக்கா இங்க? இப்ப நீங்க ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அந்த கிராமத்துல கிராம பஞ்சாயத்து தலைவரா, கிராம வார்டுல, அந்த ஒவ்வொரு பேரூராட்சியில, மாநகராட்சியில, சிற்றூராட்சியில, இப்படி எல்லாத்துலயும் பதவியில இருந்தவங்க திமுக காரவங்களா இருப்பாங்க. அவங்க குடும்பங்கள் அங்க இருக்கும். அந்த குடும்பம் மக்களுக்கு வேண்டிய நல்ல ரோடு போட்டிருப்பாங்க, குளங்களை சுத்தம் பண்ணியிருப்பாங்க, குடிதண்ணீர் வசதி பண்ணி கொடுத்துருப்பாங்க, கல்விக்கான வேலைகளை செஞ்சிருப்பாங்க, ஸ்கூல் கொண்டு வந்திருப்பாங்க, அதே மாதிரி மக்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்படி பல காலங்களாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. இப்படி பல காலங்களாக ஆட்சியில இருந்த மக்கள் கட்டமைப்பாக அங்கே இருக்கும்போது கட்டமைப்பே இல்லாதவங்க எப்படி இங்க வந்து நீங்க ஓட்டை வாங்க முடியும்? இளைஞர்களோ இல்ல, நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி காலேஜ்ல படிக்கிறவங்கள்டே வச்சுக்கோங்க, ரொம்ப இளைஞராகவே வச்சுக்கோங்க, அவங்க வந்து நின்று ஜெயிச்சிட முடியுமா? இப்ப இவர் நீங்க சொல்ற அண்ணாமலை தனிச்சு நின்று ஒரு வார்டுல கவுன்சிலர் ஆயிடுவாரா? அதே மாதிரி சீமான் தனிச்சு நின்று ஒரு வார்டுல கவுன்சிலர் ஆயிடுவாரா? நான் கேட்கிறேன் உங்களை. அதே மாதிரி நீங்க சொல்ற விஜய் தனிச்சு நின்று ஒரு வார்டுல கவுன்சிலர் ஆயிடுவாரா? நீங்க எம்எல்ஏ ஆகிறதெல்லாம் அப்புறம். ஆனா கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடியே வந்து அவர் கணிசமான உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. யாரு? விஜய்க்கு அவங்க எல்லாம் யாரு? மத்த கட்சியில இருந்தவங்க.
அவங்க எல்லாம் யாரு? மற்ற கட்சியில அந்தந்த ஊர்கள்ல இருந்தவங்க. இவர் வந்தா நமக்கு வேற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு அந்த வாய்ப்பை நோக்கி வர்றவங்க. விஜய் நின்று ஜெயிச்சிருக்காரா? சீமான் நின்று ஜெயிச்சிருக்காரா? நீங்க அது சொல்லுங்க. இப்ப அதே மாதிரி அண்ணாமலை நின்று ஜெயிச்சிருக்காரா? நீங்க சொல்ற ஆளுகள்லாம் நீங்க இளைஞர்கள் வரணும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், தப்பு இல்லை. ஆனா அந்த இளைஞர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியுமா? முடியாது. அதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. காலங்கள் வரும். காலங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அந்த இடத்த அவங்க தொட முடியும், இல்லைன்னா தொட முடியாது. அதனால இவங்களுடைய முயற்சிகள் வரவேற்கத்தக்கது. மக்கள் யார் நல்லது செய்வாங்க, யார் ஆட்சி அதிகாரத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறத பார்த்து தான் வாக்களிப்பாங்க. எல்லாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. இப்ப திமுக சார்ந்த நிறைய விமர்சனங்கள் இருக்கு. குறிப்பா திமுக இப்போ முதலமைச்சர் சொல்றாரு 200 தான் இலக்கு. 2026ல 200 தொகுதியில் நம்ம ஜெயிக்கிறோம், கூட்டணியோடு நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் 200 அதை நோக்கி அவங்க நகர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் ராபின் சர்மா உள்ளிட்ட நிறைய பேர் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அவங்களும் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பெண் நிறுவனம் சொல்லிட்டு அவங்களும் ஒரு கட்டமைப்போடு நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த கருத்து ஒரு 4 ஆண்டுகளை மேல அவங்களுக்கு ஏற்பட்ட விமர்சனத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த 200 அப்படிங்கிறது பாசிபிளான நம்பர்ஸ் நீங்க பாக்குறீங்களா? இல்ல, கண்டிப்பாக. அதாவது இவங்க இந்த 4 ஆண்டுகள்ல மக்கள் நலன்ல என்ன பண்ணியிருக்காங்க? விலைவாசியை நாங்க வந்தா ஏத்த மாட்டோம்னு சொன்னாரு. அதாவது முதல்ல அதிமுக ஆட்சியில் இருக்கையில வீட்டு வரியை ஏத்துனதுக்கே பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. அதை அப்படியே அவங்க நிப்பாட்டிட்டாங்க. இப்ப இவங்க வீட்டு வரியை 3 மடங்கு ஏத்திருக்காங்க. அதே மாதிரி சப்ரிஸ்டர்ல, அதாவது டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுல அதையே கூட்டிட்டாங்க. அதே மாதிரி பால் விலை அதை கூட்டியிருக்காங்க. மின்சார கட்டணம் 3 மடங்கு 4 மடங்கு கட்டவே முடியாத அளவுக்கு கூட்டியிருக்காங்க. இப்படி எல்லாத்துலேயும் ஊழல், தொடர்ந்து ஊழலா இருக்கு. எல்லா பக்கமும் ஊழலா இருக்கு. அதே மாதிரி ரோடுகள், எந்த ரோடும் உருப்படியா இல்லை. சென்னை சிட்டிக்குள்ளேயே நீங்க எடுத்துங்க, எந்த ரோடு உருப்படியா இருக்கு? அதே மாதிரி குடி தண்ணீர் நிறைய பார்த்தீங்கன்னா கழிவு நீர் கலந்த குடி தண்ணீர் தான் எல்லா பக்கமே வருது. யாருக்கும் குடி தண்ணீர் சப்ளையும் சரியா இல்லை. அப்ப இந்த நிலையில மக்கள், இது தமிழகம் பூரா இருக்கு. நான் சொல்றது சென்னையில மாத்திரம் இல்லை, தமிழகம் பூரா நான் சுற்றுப்பயணம் பண்ணி பார்த்துட்டேன். தமிழகம் பூரா எதுவுமே சரியாக இல்லை. விவசாயிகள் போராட்டம் போய்கிட்டு இருக்கு, பரந்தூர் போராட்டம் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த டங்ஸ்டன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் போய் அது நின்று இருக்கு. இப்படி எல்லா பக்கம். அதே மாதிரி இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்துல இது என்ன பிரச்சனை? இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்க. அவங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காங்களே, நாங்க மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம், இளைஞர்களுக்கு 1000 ரூபாய், இலவச பஸ் பாஸ் கொடுத்திருக்கிறோம், நூலகங்கள் கட்டி இருக்கிறோம். இவ்வளவு விஷயங்கள் அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. அதாவது மகளிருக்கு 1000 ரூபாய், மகளிருக்கு 1000 ரூபாய் எங்கே கொடுத்துருக்காங்க? அவங்களுக்கு வேண்டிய ஆளு திமுகவில் உள்ளவங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முதல்ல மகளிர்களுக்கு 1.5 கோடி குடும்பத்துக்கு மேல இருக்காங்கன்னா 1.5 கோடி குடும்பம் இல்ல நீங்க 1.5 கோடி பேருக்கு கொடுக்கலையே. கொடுத்திருந்தா தான் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்களே. நான் சொல்றதை சொல்லியிருக்க மாட்டாங்களே. 1.5 கோடி பேருக்கெல்லாம் கொடுக்கல, அது சும்மா கணக்குல உள்ளது. 1.5 கோடி பேருக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் பொய்யான ஒரு கணக்கு. அதாவது முதல்ல விதவைக்கு கொடுக்க பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கணவனை இழந்த மகளிர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கணவனால் கைவிடப்பட்ட மகளிர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு அந்த அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கும்போது, மாண்பு மறைந்த முதல்வருடைய அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம் கொடுத்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு உதவி கொடுத்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. 25,000 50,000 2 திட்டம் அது கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அது இல்லாம பெண் குழந்தைகள் பிறந்தா அதுக்கு டெபாசிட் கொடுத்தாங்க, 18,000 ரூபாய் வரைக்கும் போட்டு கொடுத்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி சைக்கிள்ல, மிதிவண்டியில இருந்து, புஸ்தகத்துல இருந்து, லேப்டாப்ல இருந்து எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வேற யாருக்கு என்ன? அதாவது இந்த பஸ்ஸுங்கிறது என்ன இருக்கு? எத்தனை பேருக்கு பஸ் கொடுத்தாங்க? அதுவும் ஓசி பஸ்ஸுங்கிறாங்க அவங்களே. அவங்களுடைய அமைச்சரே சொல்றாரு ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப அதே மாதிரி எல்லா பஸ்ஸுங்களும் ஓட்ட உடசலா இருக்கு. படிக்கட்டே இல்லாம பஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த பஸ்ல யாரும் ஏற முடியாத ஒரு சூழலும் இருக்கு. அதனால இவங்க கொடுத்த எந்த திட்டமுமே, இவங்க சொல்ற எந்த திட்டமுமே செயல்படல. ஆனா அதிக அளவுல வருமானம் வந்திருக்கு. கடன் 4 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்காங்க இவங்க இந்த 4 வருஷத்துல. அதே மாதிரி வருமானம் 1 லட்சம் கோடிக்கு மேல கூடி இருக்கு. அதிகமா வரி போட்டதுனால வருமானம் 1 லட்சம் கோடிக்கு மேல கூடி இருக்கு. ஆனா எந்த நலத்திட்டங்களும் நடக்கல. சரி, நலத்திட்டம் தான் நடக்கல அப்படின்னா அந்த வருமானத்தை முதலீடுல பண்ணியிருக்காங்களான்னா
எந்த முதலீட்டு திட்டங்களும் இங்க பண்ணல. பெரிய பெரிய கம்பெனி அது இது எல்லாம் முதலீடு எதுவும் பண்ணல. அப்ப இந்த பணங்கள்லாம் எங்க போச்சுங்கிற கேள்விதான் இப்ப கேள்வியாக இருக்கு. அதனால இவங்க கொடுத்திருக்கிற திட்டங்கள் எதுவுமே மக்களை சென்றடையல. மக்கள் ரொம்ப கொதிப்பாக இருக்கிறாங்க. அது போக ஜாதிய பிரச்சனைகளை நிறைய தூண்டி விட்டுருக்காங்க. மக்கள் வந்து கொதிப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மக்கள் கொதிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமா தேர்தலில் எதிரொலிச்சிருக்கணும். இப்போ ரொம்ப ரீசெண்டா நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, திமுக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு தெரியும். ஏன் அதுல 1% கூட எதிரொலிக்கல? அதாவது அப்ப நீங்க வந்து எனக்கு உங்களுக்கு சிரிப்பா வரலையா தம்பி? இந்த கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு சிரிப்பா வரலையா? யாருமே நிக்காம நீங்க மாத்திரம் போய் பிளே கிரவுண்ட்ல இறங்கிட்டு நீங்களா கோல் போட்டுக்கிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? ஈரோட்ல யார் நின்றா? இப்ப ஈரோட்டு இடைத்தேர்தலை பத்தி சொல்றீங்க. ஈரோட்ல யார் நின்றா? நீங்களா நின்று நீங்களா உள்ள அடிச்சுக்கிட்டு கோல் அடிச்சுக்கிட்டு நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இது என்னங்க அர்த்தம்? இல்ல மக்கள் வாக்களிச்சிருக்காங்கல்ல திமுக வேட்பாளருக்கு. ஆமாங்க, நீங்க யாரெல்லாம் நின்றீங்களோ அதுக்கே 3000 5000 காசு கொடுத்து கூட்டியாந்து ஓட்டு போட வேண்டியதுங்க. எல்லாரையும் கூட்டியாந்து உட்கார வச்சு நாங்க கோல் அடிக்கிறோம் சுத்தி நின்று பாருங்கப்பாங்கிற கதை தான் அது. எல்லாரையும் கூட்டியாந்து எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து பிரியாணி கொடுத்து நாங்க கோல் அடிப்போம், நீங்க சுத்தி நின்று பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா கோல் அடிச்சுக்க வேண்டியதுதான். இப்ப யாரு உங்களை எதிர்த்து நின்று விளையாடின பிளேயர்ஸ் யாரு? எந்த கட்சி எதிர்த்து நின்று? பலமான கட்சி, வலுவான கட்சி அதிமுக எதிர்த்து நின்றாங்களா? ஏன் பிஜேபி நின்றாங்களா? வேலை ரிஜிஸ்டர்ல உள்ள எந்த கட்சியாவது நின்றாங்களா? யாருமே இல்லையே. அப்ப நீங்களா அடிச்சுக்கிட்டு அதுக்கு பேரு ஜெயிப்பா? அதனால இது எல்லாமே வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க, பேசுறதுக்கு. ஏன்னா உங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதனால விட்டாங்க. நீங்க எல்லாரையும் கொண்டு பட்டியலில் அடைகிற மாதிரி அடைச்சு வச்சுக்கிட்டு அவங்கள கொண்டாந்து ஓட்டு போட சொல்லுங்கன்னு லாஸ்ட் இடைத்தேர்தலில் பண்ணீங்க. அதே மாதிரி இந்த தடவையும் பண்ணுவீங்கிறதுனால தான் எல்லாருமே வேணாம்ப்பா நீனே கோல் அடிச்சுக்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. நீனே விளையாண்டு நீனே கோல் அடிச்சுக்கிட்ட. அப்ப இது மக்களுக்கும் தெரியும். இப்ப அடுத்து வர்ற தேர்தலில் நீங்க அதை எப்படி பண்ண முடியும்? எப்படி செய்வீங்க? 234 தொகுதிக்கும் தேர்தலுங்கும் போது நீங்க எப்படி பண்ணுவீங்க? முதலமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சர் வந்ததுல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. முதல்ல இருந்து தான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எத்தனை தடவை அவர் சொல்லல? அம்மா இருக்கும்போது எதிர்கட்சியா கூட முதலமைச்சர் ஆகலையேங்க. இப்ப இருக்க முதலமைச்சர் எதிர்கட்சி ஆனாரா? இல்லையே. விஜயகாந்த் தான் எதிர்கட்சி தலைவர். அப்ப எதிர்கட்சியே ஆக முடியாம அளவுக்கு போனவர் தானே இப்ப இருக்க முதலமைச்சர். சரி, இப்ப இருக்க முதலமைச்சர் எதுல சாதனை படைச்சிருக்காரு? விவசாயிகளுக்கு சாதனை படைச்சிருக்காரா? இல்ல எதுல சாதனையாளர்? நீங்க தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு. எங்க இருக்கு அமைதி பூங்காவா இருக்கு? அமைதி பூங்கா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை, பாலியல் சீண்டல் போயிருக்கு. அது அமைதி பூங்காவா? அதே மாதிரி ஒவ்வொரு நீதிமன்ற வளாகத்திலையுமே வழக்கறிஞர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்களே, அது வந்து அமைதி பூங்காவா இருக்கா? அதே மாதிரி ட்ரெயின்ல பாலியல் சீண்டல் பண்ணி பெண்ணை கீழே தள்ளி விட்டானே, அந்த பெண் வந்து அந்த குழந்தை வயிற்றுல இருந்த அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றுல இருந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்ப இது வந்து உங்களுக்கு அமைதி பூங்காவா? எது அமைதி பூங்கா? எப்படி அமைதி பூங்கான்னு நீங்க இதை சொல்றீங்க? இந்த மாதிரி நிர்வாகங்கள்லாம் அம்மா இருக்கும்போது நடந்திருக்க முடியுமா? அதே மாதிரி மகளிர்களுக்கு சீண்டல் இருக்கு. அதே மாதிரி 3 பேரை போட்டு காவல்துறை அதிகாரிகள் 3 பெண் அதிகாரிகளை போட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்துக்கு விசாரணைக்கு சொன்னாங்க. அதுல இருந்த டிஜிஎஸ்பி அவர் எனக்கு இந்த பதவியே வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அதுல பொறுப்புல இருந்தவர் எங்களால் இதை பார்க்கவே முடியலன்னு அவர் எனக்கு இந்த பொறுப்பே வேணான்னு எழுதி கொடுத்துட்டு, அதுல சூப்பரண்டா இருந்தவர் அவரே எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அப்ப என்ன காரணம்? என்ன நெருக்கடி? அப்ப இது அமைதி பூங்காவா? இல்ல, யாரெல்லாம் இந்த மாதிரி குற்றம் செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள 24 மணி நேரத்துக்குள்ள நாங்க எல்லாமே கைது பண்றோம், நடவடிக்கை எடுக்கிறோம், வழக்கு போடுறோம். எல்லாமே கண் துடைப்பா தானே இருக்கு. இல்லையே பொள்ளாச்சி மாதிரி இல்லையே. என்ன பொள்ளாச்சியில என்ன? பொள்ளாச்சியில நடந்து சரி பொள்ளாச்சி கேஸ் இருக்கும். பொள்ளாச்சி இப்ப பொள்ளாச்சி கேஸ்ல நீங்க வந்தீங்கல்ல ஆட்சிக்கு, உண்மையான குற்றவாளிகள் எல்லாரையும் பிடிச்சிட்டீங்களா? அவங்க தப்பு பண்ணிட்டாங்கங்க. அதிமுக நீங்க சொன்ன மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க ஆளுங்கண்டே வைங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, உண்மையான குற்றவாளி எல்லாரையும் பிடிச்சி எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிட்டீங்களா? என்ன பேச்சு? இதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செயல்பாடு. நீங்க ஆட்சியில இருந்தா மற்றவங்க செய்யறதெல்லாம் தப்பு. நீங்க ஆட்சிக்கு வந்து என்னங்க செஞ்சிருக்கீங்க? மதுவே இல்லாத மாநிலமாக்குவோம்னு கனிமொழி பேசினாங்க. ஆக்கியிருக்காங்களா? நல்ல கல்வியை கொடுப்போம்னு பேசிங்க. கல்வியில ரொம்ப பின்தங்கி இருக்கு. 4000 பேருக்கு மேல டீச்சர்ஸ் பணியிடம் காலியா இருக்கு. அதே மாதிரி காலேஜுகளில் ப்ரொஃபஸர்கள் பணியிடம் காலியா இருக்கு. வைஸ் சான்சலர்களை நியமிக்கிறதுல கவர்னருக்கும் உங்களுக்கும் லடாய் போய்கிட்டு இருக்கு. யாரை நீங்க நியமிக்கிறீங்க? எல்லாமே கல்வியிலிருந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லாமே பிரச்சனையா இருக்கு. எந்த இதை நீங்க சரியா பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? திமுக ஆட்சியில
இந்த 4 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. வரிகளே அதிகமாக, இது 1.5 லட்சம் கோடி வரி வருமானம் வருது. அப்ப இவ்வளவு பணமும் எங்க போகுது? யார் வீட்டு கஜானாவுக்கு போகுது? இது கேள்விக்குறியா இருக்குங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது, இங்க வேலை வாய்ப்பும் இல்லை. அப்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கு. தமிழகத்துல ஆட்சி மாற்றம் 2026 கன்ஃபார்மா வரும். அதிமுக ஜெயிச்சு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் முதல்வராக வருவாருங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தமிழகத்துல திமுக ஆட்சி இருக்கிறதாலதான் தமிழகம் வந்து மத நல்லிணக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை ஏகப்பட்டு இருக்கு. ஆனா வந்து இப்ப நம்ம இங்க திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறதாலதான் இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு. எங்க மத நல்லிணக்கம் இருக்கு? எல்லா ஸ்கூலுக்கு போற பையங்க எல்லாம் கலர் கயிறு கட்டியிருக்கானுங்க. இப்போ நீங்க கிராமங்கள்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஜாதி தெரியறதுக்கு பையனுங்க பூரா கையில கலர் கயிறு கட்டியிருக்கானுங்க. சரி, அதுதான் போகட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஜாதி பேரை சொல்லி இப்போ ஒரு பையன் பஸ்ஸில் இடம் பிடிக்கிறேன்னு 2 நாளைக்கு முன்னால ஒரு பையனையும் அடிச்சு கீழே தள்ளி செத்து போயிட்டான். 9ஆவது வகுப்பு படிக்கிற பையனுங்க. இப்போ இதையெல்லாம் தாண்டி இன்னும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பகுதிகளிலையும் ஜாதி பிரச்சனையை கூடுதலாக தூண்டி விடுறாங்க. இங்க திருப்பரங்குன்றத்துல இதுவரைக்கும் தமிழகத்துல எத்தனையோ ஆண்டு காலமாக அங்கே தர்கா இருக்குங்க. 200-300 ஆண்டுகளுக்கு மேலாக தர்கா இருக்கு. அதே மாதிரி முருகன் கோயில் இருக்கு, சிவன் கோயிலும் இருக்கு மேல. அப்ப எல்லாருக்கும் உள்ள வணக்கத்தலமாக இருக்கு. அதுல இப்ப திடீர்னு பிரச்சனை. இப்ப கோயம்புத்தூரை மையமாக வச்சு குண்டு வெடிப்புங்க. கருணாநிதி ஆட்சி காலத்துல கோயம்புத்தூரை மையமாக வச்சு 1978 98 குண்டு வெடிப்பு. அதுக்கப்புறம் அதுல இருந்து தொடர்ந்தியா இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு ஒரு வார்த்தையை பரப்பி விட்டு இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதி. அப்புறம் பாபர் மசீது இடுப்பு, அதுல இருந்து இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதி. என்னையே அது இதெல்லாம் வந்து எல்லாரும் பிடிப்பான். இப்ப பாத்தீங்கன்னா மதுரையை மையமாக வச்சுக்கிட்டு மதுரையில இருந்து முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும், ஏங்க முருக கடவுள் வந்து தமிழ் கடவுள். இங்க இருக்கிறவன் எந்த மார்க்கத்தை விரும்பினாலும் அவன் தமிழன் தானே. இப்ப என்னைய நீங்க எடுத்துக்கங்க, நான் தமிழனா என்ன? என் தாய்மொழி தமிழ் தானேங்க, நான் தமிழன் தானேங்க. என்னுடைய வணக்க வழிபாடு இஸ்லாமுங்க, நான் தமிழன் தானே. இப்ப தமிழர்களுக்கு உள்ள கடவுள் தானே முருக கடவுள். அப்ப நீங்க முருக கடவுள் எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க வள்ளி வேடவ குலத்தை சேர்ந்தவங்க, அவங்க வேட்டையாடி மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க. இப்ப மாமிசம் சாப்பிட்டாதான் குற்றம், அதனாலதான் இங்க போகக்கூடாது அப்படின்னு பேசுனா இது என்ன அர்த்தம்? தமிழ் கடவுள்கள், தமிழர்கள் எல்லாருமே மாமிசம் சாப்பிடக்கூடியவங்க. அதனால தமிழர்கள் எல்லாருமே தமிழர்களுங்க. வணக்க வழிபாடு கிறிஸ்தவரா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், சைவ சமயத்தை வணங்கலாம், வைணவ சமயத்தை வணங்கலாம். இல்ல எங்களுக்கு குலதெய்வங்கள்லாம் நிறைய இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கு. நீங்க காளியாத்தா மாரியாத்தான்னு சொல்லிட்டு நிறைய அவங்கவுங்களுக்கு முனியாண்டி இப்படி எல்லாமே அவங்கவுங்களுக்கு குலதெய்வம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குங்க. இதையெல்லாம் எதையுமே தெரியாம தமிழ்நாட்டில் வந்து நீங்க ஜாதிய பிரச்சனைய வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க தங்கியிருக்க, அதாவது வடக்கன்கள் சொல்றது, அது இந்த வட சைடுகள்ல இருந்து இங்க வந்து வேலை வெட்டிக்கு வந்தவங்களுக்கு பிள்ளையா பிறந்தவங்க கொஞ்சம் பேர் இங்க இருக்கான். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆளுக்கு எப்படி டெல்லியில போய் வேலை வெட்டிக்கு போனவங்க அங்கேயே குழந்தைய பத்தி டெல்லிக்கார மாதிரி இப்ப அவன் ஹிந்தி பேசிக்கிட்டு தெரியுவான். அது மாதிரி அங்கிருந்து இங்க வந்து வேலை வெட்டிக்கு சேர்ந்தான் பாருங்க வடக்கன்ல. அவன்ல கொஞ்சம் பேர் இங்க இருக்கான், அவனுக்கு புள்ள குட்டியா பிறந்தவங்க இருக்கான். அவன் தமிழன்னு சொல்லிக்கிட்டு அவன் தாங்க இந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்குறான். மீடியாக்கள் எல்லாம் போய் பேசி கிடக்குறானுங்க. இல்ல இது இந்த பிரச்சனையை தூண்டினது யாரு? திமுக காரங்க தாங்க முழுக்க ஜாதியை பார்த்து தூண்டி விடுவாங்க. கரெக்டா எலெக்ஷன் வந்தவொடனே ஆரம்பிச்சிருவாங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால இல்ல, இப்போ நீங்க 1998 எலெக்ஷன் டைம் தாங்க இதே திமுக தாங்க ஆரம்பிச்சது கோயம்புத்தூர்ல. சார், அது ஒரு தீவிரவாத தாக்குதல். அதெல்லாம் தீவிரவாத தாக்குதல்னு நம்ம சொல்ல வேண்டிய. இப்ப இங்கேயும் தீவிரவாத தாக்குதல் தான் இனிமே. இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்தையும் அதுதானே முடிவு எடுத்துட்டீங்க, அதுவும் தீவிரவாத தாக்குதல் தான். இனி அங்க என்ன தீவிரவாதம் நிக்க போகுதா? நிக்காது. ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டீங்க. இப்ப நேத்து கூட கோயம்புத்தூர்ல ஒருத்தன் பெட்ரோல் கொண்டு போட போறாங்கிறானுங்க. எங்க இவங்களெல்லாம் யாரு பாங்க? அப்ப உங்களுக்கு உளவுத்துறை உங்க கையில இல்லையா? உளவுத்துறை இதை சொல்லலையா? ஏன் அவ்வளவு பேர் கூடியிருக்கானே, ஒரே நாள்ல அவ்வளவு பேர் கூட முடியுமாங்க? ஒருத்தன் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்றான், கோர்ட்ல இருந்து அனுமதியே கொடுத்துட்டாங்கிறான். 3 மணி நேரத்துல 3000 பேர் அங்க கூட்டுறாங்க. ஒரு நாள்ல கூட்ட முடியுமா? அப்ப இது உளவுத்துறைக்கு தெரியாதா? எல்லாருமாக சேர்ந்து தாங்க இதை செய்யறாங்க. அதாவது நீங்க பிரிச்சு வச்சாதான் இந்த பிரிச்சாளுகின்ற சூழ்ச்சியை பிரிட்டிஷ்காரன் நம்மள்ட்ட விட்டுட்டு போனாங்க.
அதுல இருந்து தொடர்ந்து ஜாதியை பிரிக்கிறது, மதத்தை பிரிக்கிறது, ஆளுகளை வணக்க வழிபாடை பிரிக்கிறது, தமிழனாக வாழ விடாத ஆளுக ஆட்சியில் இருக்காங்க. இதையெல்லாம் இல்லாம சமூக நீதி காத்த வீராங்கனையாக இருந்தது மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அது மாதிரி மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் சமமாக இருப்பார். அவர் ஆட்சி வந்தா இதெல்லாம் இருக்காது. தமிழ்நாடு சுமூகமாக இருக்கணும், சமநிலையோட இருக்கணும்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில எடப்பாடியார் தலைமையில ஆட்சி வந்தாதான் தமிழ்நாடு தமிழகமாக இருக்கும். இப்ப தமிழ்னு பேசிக்கிட்ட ஆளுதான் தமிழர்களே அல்ல. இல்ல, உங்களுடைய பார்வையில இப்ப அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூலயே கொஞ்சம் கேட்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பா இப்ப அந்த மலையில அவங்க இந்த ஆடு எடுத்துட்டு போய் பலியிட்டது பிரச்சனை அப்படிங்கிறீங்களா? என்ன பிரச்சனைக்கான முதல் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லை, பிஜேபி தான் காரணம். அதே மாதிரி திமுக தூண்டுதல் தான் காரணம். அதுல ஆரம்பமே திமுக. ஏன் இப்ப இவ்வளவு நாள் இப்ப அங்கே வெங்கடேஸ்வரன் எம்பி இருக்காரு. அவருக்கு தெரியாதா இங்கே பலியிடுறாங்க, அங்கே தர்கா இருக்கு, எல்லாம் இருக்குண்டு? அவர் ஏன் போய் இதுவரையும் பேசவே இல்லை? அவர் ஏன் வாயை திறக்கல? அவர் டிஎம்கே எம்பி தானே. சரி, இவர் நவாஸ் கனி அங்கே எதுக்கு போனாரு? அவரு நான் வக்பு சொத்து அந்த வகுப்புக்கு சொத்துக்கு இவர் போக வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? அவர் வக்புல முக்கியமான உறுப்பினர் தலைவரா இருக்கட்டுங்க, அங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. வகுப்பு சொத்தை மலையை யாரும் தூக்கிட்டு போயிருவாங்களா? பிரச்சனை இருக்கு, அதனாலதான் ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. இது இவங்க தூண்டுறதுக்காகவே போறாங்கங்க. எங்க நீங்க அங்கிருந்து ஒரு 2 ஆள் போவான், இங்க இருந்து 2 ஆள் போவான், போய் 2 பேர் 2 பக்கம் 2 கதையை சொல்லிட்டு போயிடுவான். இப்ப இது 2 கதையை சொன்ன உடனே அதை வச்சுக்கிட்டு அங்க உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. உள்ளூர்ல இருக்கவங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாமே இருக்கான். பல 100 ஆண்டுகளாக இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப புதுசா கதையை சொன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இப்படி புதுசா கதையை சொல்றீங்க? தமிழ்நாட்டுல புதுசா கதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி தேர்தல் வரும்போது மாத்திரம் ஏன் ஆரம்பிக்கிறீங்க? என் கேள்வியே இங்கதான். திமுகவுக்கும் தேர்தல் வந்தா ஜாதிய பிரச்சனையை கையில் எடுத்துடுறாங்க. பிஜேபியும் தேர்தல் வந்தா ஜாதிய பிரச்சனையே கிடையாது. இவங்களுடைய உள் உறவு தாங்க இந்த பிரச்சனைக்கே காரணம். திமுகவும் பிஜேபியும் தாங்க இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மற்ற யாருமே கிடையாது. அதனால இவங்க 2 பேருக்கும் அந்த சரியான நிலவரத்தை அவங்களுக்கு புரிய வச்சா மக்கள் புரிஞ்சு கொண்டு வாக்களிச்சால் சரியாயிடுவாங்க. இவங்க 2 பேரும் இல்லைன்னா தமிழ்நாடு சுமூகமாக இருக்கும், சுபீட்சமாக இருக்கும், வளர்ச்சியா இருக்கும். இல்ல, ஆனா இந்த விவகாரம் பத்தியே பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு தர்கா வழிபாடு இருக்கா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல சிக்கந்தர் ஒரு குருவா, அவரே ஒரு ஆக்கிரமிப்பாளர் தானே அப்படின்னு இன்னொரு பார்வை சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் சிக்கந்தருங்கிறவர் ஒரு பட தளபதி. அந்த ஏரியாவுக்கு கவர்னராக அப்ப இருந்த டெல்லி பாதுஷா அவரை போடுறாரு. அவர் அங்க இருக்காரு. அவர் அங்க வார்ல அவர் இறந்து போயிடுறாரு. அவர் தொழுகையில இருக்கும்போது நாயக்கர்கள் மன்னர்களால இருந்த ஆளுங்க போய் அவரை வெட்டிடுறாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் அவங்களுடைய மனநிலையில என்னன்னு கேட்டா, நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே தர்கா இருக்கட்டும், அங்கே தர்கா பண்றாங்க. அவருடைய அடக்கம் அங்கே ஆகி அங்கே தர்கா பண்ணல. ஆனா கோரிப்பாளையத்துலதான் அவருடைய அடக்கம் இருக்கு. அங்க ஒரு கொலை செய்யப்பட்ட இடம் தான். பட் ஆனா அவருடைய சரி அப்படியே வச்சுக்கோங்க. ஆமா, அவர் அப்படியே வச்சுக்கோங்க, அவருடைய நினைவு இடம்னே வச்சுக்கோங்க. இப்ப ராஜீவ் காந்தியை இங்க சிறுபெரும்பூர்ல அவர் நினைவிடம் வச்சிருக்கோமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அந்த நினைவிடம் இருந்துட்டு போகுது. அதுல என்ன இருக்கு பிரச்சனை? அங்க எல்லாருமே போய் தானே வழிபடுறாங்க. எங்க இவ்வளவு காலம் ராஜீவ் காந்தி இதுல போய் பலியிடுற பழக்கம் இல்லையே. இல்ல, இப்ப இங்க அந்த பலியிடுற பழக்கம் தொடர்ந்து தானே, நேத்து நடக்கலையே. இது நீங்க கேட்கிற கேள்வி, நேத்து தான் பலியிடுற பழக்கம் நடந்துச்சா? 100-200 வருஷங்களா அது நடந்துகிட்டு இருக்கு. அவர் என்னைக்கு தர்கா ஆச்சோ அன்னையில இருந்து நடந்துகிட்டு இருக்கு. நேர்த்தி கடங்கிறது நேர்ந்துகிட்டு ஆடு கோழி எல்லாம் விடுறது, பலியிடுறது எல்லாமே பல ஆண்டு காலமா தமிழருடைய பண்பாடு. இந்த நேர்த்திக்கடன் பண்றது இஸ்லாமியர் பண்பாடுன்னு கூட நீங்க சொல்ல முடியாது, தமிழருடைய பண்பாடு. இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க கேட்டீங்க இஸ்லாத்துல தர்கா வழிபாடு இருக்காங்க. சரி, இஸ்லாத்துல இப்ப நாங்க இங்க மனம் முடிக்கிறோம்ல, சீரு சீதனம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறோங்க. இஸ்லாத்துல சீரு சீதனம் எல்லாம் இருக்கா? இஸ்லாத்துல கிடையாதுங்க. தமிழன்ல தாங்க இருக்கு. இவன் பூரா தமிழங்க, என்ன செஞ்சு தொலைவான்? இவன் கலாச்சாரம் கல்ச்சர் எல்லாமே தமிழன். இவனை போய்கிட்டு நீங்க இப்ப மல்லு கட்டினீங்கன்னா என்னங்க செய்ய? நீ இஸ்லாம்னு சொல்லி மல்லு ஏதோ வணக்க வழிபாடுல இஸ்லாமா போய்கிட்டு இருக்காங்க. அவன் இவனுடைய நடைமுறை வாழ்வு, சாப்பாடு, போக்குவரத்து, துணி போடுறது, மணி போடுறது, இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க இவன் தமிழங்க, இவன் தாய்மொழி தமிழ். அப்ப இந்த தமிழ் கலாச்சாரம் இவன் ரத்தத்துல ஊறி இருக்கா இல்லையா? இப்ப அதுல இந்த பலியிடுறது, நேர்ச்சை பண்றது, நேர்த்திக்கடன் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இவனுடைய பழக்க வழக்கங்க. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை ஏன் இன்னைக்கு போய் தடுக்கிற? தமிழன் நீ ஏன் தமிழன் இல்லைன்னு சொல்ல வர? இப்ப இங்க பிரச்சனைய
தமிழனுக்குள்ள சாதியை உருவாக்குனது தாங்க பிரச்சனையே. இது ஆரம்பம் நீங்க பாத்தீங்கன்னா தீகாவுல இருந்து தொடங்கும். அவங்கதான் ஜாதிக்கு எதிரானவர்கள். எங்க ஜாதிக்கு எதிரானவர்கள்? எல்லா ஜாதியையும் உற்பத்தி பண்ணிருக்காங்க. அதாவது பிராமணனை நீங்க எதிர்த்தாலும் ஜாதிக்கு எதிர்ப்பு தான், இஸ்லாமியர்களை எதிர்த்தாலும் ஜாதிக்கு எதிர்ப்பு தான், மறவர்களை எதிர்த்தாலும் ஜாதிக்கு எதிர்ப்பு தான், அகம்படியர்களை எதிர்த்தாலும் ஜாதிக்கு எதிர்ப்பு தான், வைணவர்களை எதிர்த்தாலும் ஜாதிக்கு எதிர்ப்பு தான். இப்படி ஒவ்வொருத்தரையும் பட்டியலின மக்களை நீங்க எதிர்த்தாலும் ஜாதிக்கு எதிர்ப்பு தான். அதனால இங்க ஜாதிக்கு வேலையே இல்லைங்க. தமிழன் தாங்க. வணக்க வழிபாடு எவன் வேண்டாலும் என்ன வேண்டாலும் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்திய அரசியல் சாசன சட்டத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்குங்க. அவங்க வணக்க வழிபாடுகளுக்கு எந்த தடையும் இல்லைன்னு. அதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனை புதுசா வருது? இல்ல, அறநிலையத்துறை அமைச்சராக கூடிய சேகர் பாபு சொல்றாரு, நான் அல்லாவையும் நான் காப்பாற்றுவேன், முருகரையும் நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறார். ஏன் அப்ப கடவுள் காப்பாத்திக்க மாட்டாரா? சேகர் பாபு என்னத்தங்க காப்பாற்ற போறாரு? அதனால இங்க அதெல்லாம் அவசியம் இல்லை. அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுற மாதிரி பேசி போய்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு தேவையும் இல்லைங்க. மக்கள் சுமூகமா இருக்காங்க. இந்த ஆளுங்க போகாம உளவுத்துறை மூலமாக கட்டுப்படுத்தினாலே சரியா இருக்கும். இவங்க கட்டுப்படுத்த மாட்டாங்க, பிரச்சனையை கூட்டுவாங்க. தேர்தல் முடியும் வரை இது இருக்கும். தேர்தல் முடிஞ்சவொடனே இது சரியாயிடுங்க. 2026 தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்காது. ரெண்டாவது மதுரை பகுதியில், அதாவது தென் பகுதியில இப்ப பிரச்சனையை தூண்டணும்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க திமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டணியில. இவங்களுடைய கூட்டணியுடைய செயல்பாடு தான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல, அதுல எப்படி இப்ப நாங்க ஹிந்துக்கள் ஓட்டு எடுத்துக்கிறோம், நீங்க முஸ்லீம்கள் ஓட்டுக்கு எடுத்துக்கிறீங்க, அந்த மாதிரி இல்ல. இது நீங்க பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க முஸ்லீம்களா நாங்க தான் பாதுகாக்கிறோன்னு இவர் பேசுவாரா இல்லையா? இல்ல, இப்பவும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, தமிழன் நாங்க பாதுகாக்கிறோன்னு பேசுவாரா இல்லையா? நாங்க தமிழன். அதாவது இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா, கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் தமிழ் படிச்சாங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதுக்கு முன்னால சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் தமிழ் பேசலையா? இல்ல, அதுல பெரியாரை வச்சு சொல்றாங்க. பெரியார் அப்ப பெரியாருக்கு முந்தி நாங்க தமிழ் பேசலையா? பெரியார் வந்த பிறகுதான் எங்க பாட்டனார், எங்க 3வது தலைமுறையிலங்க எங்க பாட்டனார் தமிழ்ல தாங்க பேசுகிறார். பெரியாருக்கெல்லாம் அவர் மூத்தவருங்க. அவரெல்லாம் தமிழ்ல தாங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. பெரியார் வந்த உடனே தமிழ் பேசல. பெரியாரும் தமிழரே இல்லைங்க, அவர் நாய்க்கர் தானே. இப்ப நீங்க அவரை எப்படி நீங்க தமிழர்னு சொல்ல முடியும்? பெரியார் வந்த பிறகுதான் தமிழர்கள் சட்டை போட தொடங்கினாங்க. பெரியார் அதுக்கு முன்னால யாருமே சட்டை போடுறது இல்லை. நான் ஓப்பனாவே சொல்றேங்க. எங்க முன்னோர்கள் வேட்டி மத்தம் தான் கட்டியிருப்பான், துண்டு போட்டிருப்பாங்க தோல்ல, சட்டையெல்லாம் போடுறதில்ல. வெளியூர் எங்கேயாவது போனாதான் சட்டை போடுவாங்க. இது சும்மா பூசா இவர் உடனே சட்டை போட சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இப்பதான் நம்ம எல்லாருமே சட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். முதல்ல சட்டை போட மாட்டாங்கன்னா விவசாய வேலை, அந்த வேலை, இந்த வேலை தான். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேட்டி மத்திரம் கீழே கட்டியிருப்பாங்க, தோல்ல துண்டு போட்டிருப்பானுங்க. அதுங்க நம்ம இப்ப வச்சிருக்க மாதிரி நிறைய ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டானுங்க. ஒரு வேஷ்டி அப்படியே குளத்துல இறங்கி குளிச்சுட்டு அதை காய போடுவான், துவைச்சு அங்கேயே துவைச்சு காய போடுவான், மரத்துல கட்டி விட்டுருவான். அது காஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே கோவணத்தோட குளிச்சுட்டு அங்கிருந்து வேட்டி எடுத்து கட்டிக்கிட்டு துண்டை தோல்ல போட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவான். என்ன பேச்சு பேசுறீங்க? தமிழன் பூரா இப்படிதான் வாழ்ந்துருக்கான். இன்னைக்கு நீங்க புதுசா தமிழனுக்கு வாழ்க்கை முறையை கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல, தமிழினத்திற்கு சுயமரியாதையும் அறிவையும் ஊட்டிய ஒரு அறிவையும் யாரும் ஊட்டலைன்னா நல்லா தான் இருந்திருக்கானுங்க, அறிவாளியா தான் இருந்திருக்கானுங்க, எல்லா வேலையும் ராஜனா இருந்திருக்கானுங்க, படையெடுத்திருக்கானுங்க, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் படையெடுத்து போயிருக்கான், சங்கம் வளர்த்த தமிழுங்கிறானுங்க, மதுரையில தமிழ் சங்கம் இருந்திருக்கு, இப்படி எல்லாமே பண்ணிருக்கா. அப்புறம் இவர் ஒண்ணுதான் வருதுன்னா இதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி நமக்காக பேசியிருப்பாரு கொண்டிருப்பாரு அப்படின்னு வேணா சொல்லலாம். அவரும் ஒரு கட்சி நமக்காக பேசியிருப்பாரு கொண்டிருப்பாரு, அதுக்காண்டி அதெல்லாம் இல்ல கொல்ல பெரியார் இருந்தாருன்றா இருந்திருக்காரு, பேசியிருக்காரு, பல மேடைகள்ல பேசியிருக்காரு, அதெல்லாம் நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்காக பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழன்லாம் தமிழன் ஆனார்லாம் பேசுறது. அப்ப அதுக்கு முன்னால இருந்த தமிழன்லாம் எந்த ஊருக்காரன்? அதனால இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் பேசுறதெல்லாம் முறையற்ற செயல். அது மாதிரி கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் பேசுறானுங்க, அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் பேசுறானுங்கடா. அப்ப அண்ணா யார்கிட்ட தமிழ் கத்துக்கிட்டாரு? கலைஞர் யார் தமிழ் கத்துக்கிட்டாரு? கலைஞர் பூசா எங்க இருந்தாவது கொண்டு வந்தாரா? இல்ல அண்ணா எங்க இருந்தாவது கொண்டு வந்தாரா? இதெல்லாம் என்னங்க பேச்சு? இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. நம்ம கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிங்க. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்த குடி தமிழ் குடி. அப்போ உலகெங்கும் வாழ்ந்துருக்கான் தமிழன், இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதனால தமிழர்களுக்கு அறிவு சொல்லிக் கொடுக்கணும், ஆற்றல் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா வணக்க வழிபாடால காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கான். இப்போ நீங்க ஒவ்வொரு ஊர்களில் போய் கிறிஸ்தவரா மாறி இருக்கான், சைன மதத்துக்கு மாறி இருக்கான், புத்த மதத்துக்கு மாறி இருக்கான். இப்படி அந்தந்த ஊர்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கான். வணக்க வழிபாடு வேறையா இருக்கே தவிர தமிழன் தாங்க. கலாச்சாரத்தில் நீங்க எப்படி பார்த்தாலும்
தமிழன் தான், அவனுக்கு எந்த மாற்று கருத்து இருக்காது. எல்லாரையும் நேசிப்பான், எல்லாரையும் ஏத்துக்குவான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுங்க. அதனால எல்லாரையும் ஏத்துக்குவான், எல்லாரையும் நேசிப்பான். இது அரசியலுக்காக பண்றது. இப்ப திமுக பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் அரசியலுக்காக பண்ற நாடகங்க. இது ஓஞ்சிரும் தேர்தலுக்கு அப்புறம். தேர்தல் வரைக்கும் இந்த நாடகம் இது மக்களுக்கும் தெரியும். இதுல சில பேர் வெளியில இருக்கிறவங்க தான் இதை செய்யறாங்கன்னு அந்த ஊர் மக்களே சொல்றாங்க. அங்க இருக்க அந்த தர்காவுடைய முத்தவள்ளிட்ட எல்லாம் நான் பேசினேன். அவரே என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர் மக்கள்லாம் ஒத்துமையா தான் இருக்கும், எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. வெளியில இருந்து பண்றவங்க தான் கூட்டத்தை கூடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. தேவையில்லாம கலெக்டர் அவங்கவுங்க வேற வேற ஆர்டர்களை போடுறாங்க. கூடக்கூடாது, வரக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, இப்படித்தான் போகணும், அப்படித்தான் போகணும், எழுதி வச்சுக்கிட்டு தான் போகணும், பேரை எழுதிக்கிட்டு தான் போகணும், ஐடி காட்டிட்டு தான் போகணுன்ட்டு காவல்துறையை கொண்டு போடுறாங்க. உளவுத்துறை மூலமாக இதை தூண்டுறவன் யார்? அவனை நிப்பாட்டிட்டு அதெல்லாம் செய்ய வேண்டியது இல்லையே. அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. உளவுத்துறை முதல்வர் கையில தானே இருக்கு, ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? அதனால இது முழுக்க முழுக்க ஆட்சியாளர்களும் இங்க தேர்தலை முன்னிட்டு நடத்துற செயல்பாடுங்க. இது ஓயாது. தேர்தலுக்கு அப்புறம் தான் ஓயும். அடுத்த தேர்தலுக்கு பழையபடி ஸ்டார்ட் ஆயிடும். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் எல்லாருமே நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த விவகாரம், திருப்பரங்குன்ற விவகாரம் மாட்டும், எல்லா விவகாரம் மாட்டும், இதுல இருந்து முக்கியமா அடிப்படுற ஒரு விஷயம் சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, குறிப்பாக இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கி. அதை குறி வச்சுதான் திமுகவும் நகருது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஆனாலும் மற்றவர்களும் இப்ப விஜய் வந்திருக்கிறாரு களத்துக்கு, அப்புறம் அதிமுக இருக்கு. ஸோ 26ல இஸ்லாமியர்களுடைய வாக்கு யாருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு மைய கேள்வியும் இருக்கு. ஸோ 26 தேர்தல், அப்புறம் இஸ்லாமியர் வாக்கு வங்கி, உங்களுடைய பார்வை? இந்த இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் இதை பல பிரிவாக பிரிக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் மத்தியிலேயே பல பிரிவை உருவாக்கியிருக்காங்க. முதல்ல மாண்புமிகு அவர் மறைந்த முதல்வர் கருணாநிதி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்துல் சமதையும் லத்தீஃபையும் பிரிச்சாரு. முஸ்லீம் லீக்கை 2ஆ உடைச்சாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அல்லுமா பாஷா போன்ற அந்த குரூப்புகளை உள்ள இறக்கி அவங்க ஒரு அமைப்புகளை தௌஹீது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு குரூப்புகள் போய்கிட்டு இருக்கு. இப்படி இன்னும் சில தீவிரவாத அமைப்புகள், ஃபண்டமெண்டல்ல தீவிரமா உள்ளவங்க, பழைய நிலைகள்ல தீவிரமாக உள்ளவங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அந்த மாதிரி சில கட்சிகள் இருக்கு. அதை அதையெல்லாம் தடையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த தடை பண்ணதுல இருந்து பேரை மாத்திக்கிட்டு சில பேர் நிக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க ஒரு பெரிய அமைப்புகள் மாதிரி இவங்க தான் போராட்டத்தை முன்னெடுக்கிற மாதிரி. இது எப்படி திருப்பரங்குன்றத்தில் அன்னைக்கு ஒரு 3000 பேர் சேர்த்தாங்க, அந்த மாதிரி காசு எப்ப கொடுத்து ஆளுகளை கொண்டாந்து நிப்பாட்டி போராட்டத்தை முன்னெடுக்கிற மாதிரி அது மாதிரி இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லிட்டு பல காலமாக முகமது நபியை பின்பற்றினவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த இஸ்லாமிக் முறைப்படி துலுக வணக்கம் எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க இதையெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எது இஸ்லாமிய மக்களுக்கு சரியான அமைப்பா இருக்கோ அதுக்கு வாக்களிப்பாங்க. திமுகவுக்கு இந்த முறை கண்டிப்பாக வாக்களிக்க மாட்டாங்க, அதிமுகவுக்கு தான் அளிப்பாங்க. ஏன்னா சமூக நீதி ஜனநாயகத்தை காக்கக்கூடிய இப்ப இருக்க தலைமையில முன்னாள் தலைவராக இருந்த மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவங்கெல்லாம் இவங்க எல்லாரையும் நேசிச்சவங்க. அதே மாதிரி இப்ப எடப்பாடியார் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவரா இருக்காரு. அவருடைய தலைமையிலான ஆட்சிக்கு தான் இஸ்லாமியர்களுடைய பெரும்பான்மையான வாக்கு, ஏறக்குறைய நீங்க தமிழகத்தை பொறுத்தவரையும் இஸ்லாமியர்கள் வாக்கு 1 கோடிக்கு மேல இருக்கும். 1 கோடி 10 லட்சம் இருக்கும் வாக்காளர். இந்த 1 கோடி 10 லட்சத்துல 1 கோடியில இருந்து 80,000 வாக்கு வரைக்கும் அதிமுகவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கடந்த முறை சுற்றுப்பயணம் பண்ணி பேசின எல்லா தொகுதிகள்லையும் அதிமுக ஜெயிச்சிருக்கு. நீங்க சம்பந்தப்பட்டவங்களை எல்லாம் கூட கேட்கலாம். நான் சுற்றுப்பயணம் பண்ணி எங்கெங்க பேசணும்னோ அந்த தொகுதிகளில் பூரா அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதனால சுன்னத்துல் ஜமாத்தாக உள்ளவர்களை எல்லாம் நாங்கள் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கோம். தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் சார்பாக சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கவங்க எல்லாரையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லா பள்ளி முத்தவழிகள் எல்லாருமே யாரையும் பேச விடுவாங்க, எல்லாரும் கேட்டுக்குவாங்க. ஆனால் சுன்னத்துல் ஜமாத்தா ஒருங்கிணைந்து யார் இந்த சமுதாயத்தை நேசிக்கிறாங்க, இந்த சமுதாய மக்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. அதிமுக தான் வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. நன்றி சார். பல்வேறு கேள்விகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.